தயவு செய்து என்ன காப்பாத்துங்கம்மா. அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி. நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டை. பொழுது முடிஞ்சா போதும். உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? ஆமா. நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. அவங்கிட்டியா? போங்க. நீ யாரியா இத கேக்க? நிறுத்துங்க. அப்படியா அண்ணா? சட்டப்படி தப்பு. எது இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டியை நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கற. ஜோலியா பாத்துக்கிட்டு. பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தான்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட். சட்டப்படி கரெக்ட். யோ கம்முனு கரையா. என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளை சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை. தலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா? 10 பாத்திரம் தேய்ச்சவளா? இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சட்டப்படி தப்பு. எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க. விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபான்னு தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் இடம் போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இறையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் முன்ன அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பிறப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதின்னு நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு.